தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க, தமிழக பாரதிய ஜனதாவில் என்னென்ன மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கு? தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தபொழுது அவர் கன்னியாகுமரி தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தற்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரையில் ஒருவர் இரு பதவிகளை வகிக்க முடியாது. எனவே அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் அந்த பதவிக்காலம் 3 ஆண்டு பதவிக்காலம், அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்த அந்த 3 ஆண்டு பதவிக்காலம் தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது பொறுப்பு வகித்திருந்தார். அந்த பதவிக்காலம் முடிவடையக்கூடிய சூழலில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணியில் தேசிய தலைமை ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு பல்வேறு உறுப்பினர்கள், அதாவது பாஜகவின் மூத்த தலைவர்களுடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மாநில தலைவர் பதவி வழங்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனை திட்டவட்டமாக தேசிய தலைமை மறுத்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் ஒரே ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியது பொன் ராதாகிருஷ்ணன். மத்திய அமைச்சர் பதவி அவர் துறந்த பிறகு அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கக்கூடும் என்றால் அவருக்கு பாராளுமன்றத்தில் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்ற காரணத்தினால் அதனை பாஜகவின் தலைமை மறுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அதே போன்று சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரின் பெயர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்பதற்கான பட்டியல் இருக்கிறது. இவர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் அவர் பல்வேறு விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கின்றன. குறிப்பாக பாஜக இடைத்தேர்தலில் போட்டியிட்டது, அதே போன்று மாநகராட்சி தேர்தலும் போட்டியிட்டது, அதே போன்று பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் இருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று தமிழிசை மீது அதிக அளவில் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அவர் மூத்த தலைவர்களை ஒருங்கிணைத்து நடக்கவில்லை என்றும், அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைத்து செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போன்று அமைப்பு ரீதியான எந்தவிதமான நடவடிக்கையும் தமிழிசை சவுந்தரராஜன் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தமிழிசை சவுந்தரராஜன் மீது இருக்கிறது. இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்கப்பட்டு அவரே தொடருவாரா என்ற ஒரு சந்தேகமும் பாஜகவில் நிலவி கொண்டிருக்கிறது. மாலதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.